அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, ஓய்வு நாளுடைய இறைவன் தானே உங்க இறைவன் சொன்னீங்க, நான் தான் ஓய்வு நாள் இறைவன். நியாயம் தீர்ப்பது இறைவன் தானே, நான் தான் நியாயம் தீர்க்க போறேன். இதை பார்த்துட்டு தான் அந்த பரிசேயர்களுக்கு பயமும் காணப்படுது, திகிலும் காணப்படுது. வசனம் சொல்லுது, 23ஆம் வசனம் வாசிக்கிறேன். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதான் இருக்கிறான்னு சொல்ற ஆண்டவர் டிக்ளரேஷன் பண்றாங்க. அங்க அழுத்தமாக ஒரு சொல்றாங்க, நீ குமாரனை கனம் பண்ணவில்லை என்றால் நீ பிதாவையும் கனம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றாங்க. அப்புறம் சொல்ல, என் வசனத்தை கேட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். நான் இந்த கதை ஃபுல்லா சொன்ன வந்த காரணம் இந்த வசனத்துக்காக தான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றாங்க.